இன்னைக்கு நம்ம வீடியோல சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரி சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல கடாய் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கேப்சிகமும் வெங்காயம் ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இதையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாடை போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கடாய் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிர் சேர்த்தல, அந்த கிண்ணத்துலேயே அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி இல்லைன்னா உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா அந்த மாதிரி கொதி வரட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோன்னே எடுத்தோன்னா நம்மளோட கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.